அடுத்த கட்டமா மார்வெல்ல ரிலீஸ் ஆக போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயும் சீக்ரெட் வார்ஸ்லயும் நம்ம டாக்டர் டூம் அண்ணனுக்கு கை கூலியா விதவிதமான வெரைட்டியான சூப்பர் ஹீரோ வேரியன்ஸ் எல்லாம் நம்ம டூம் அண்ணன் கூட்டிட்டு வர போறாப்ல. அண்ட் அதுல ஒருத்தரா நம்ம கேப்டன் ஹைட்ராவும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில யார் இந்த கேப்டன் ஹைட்ரா? கேப்டன் அமெரிக்கா மாதிரி இவர் ஒரு தனி கேரக்டரா, இல்லனா ஹைட்ராவால பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட கேப்டன் அமெரிக்காவா, இல்லனா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட வேற யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷனா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பாத்துறலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேப்டன் ஹைட்ரா அடுத்த கட்டமா வரப்போற மார்வல் மூவிஸ்ல எந்த வகையில வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேப்டன் ஹைட்ரா அப்படின்றவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோபிக் அப்படின்ற ஒரு கேரக்டரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது யாராவது கோபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபிக் அப்படின்றது ஒரு காஸ்மிக் கியூப் பீயிங். அதாவது ஒரு காஸ்மிக் கியூப சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்துல அந்த காஸ்மிக் கியூபோட பிராக்மெண்ட்ல இருந்து பிறந்த ஒரு குட்டி பொண்ணு தான் இந்த கோபிக். அண்ட் அதுவும் இந்த கோபிக் அப்படின்ற பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு கிடையாதுங்க. இந்த பொண்ணு கிட்ட பயங்கரமான பவர்ஸ் இருக்கு. இந்த கோபிக் அப்படின்ற குட்டி பொண்ணால ரியாலிட்டியே ரீரைட் பண்ண முடியும். ஒருத்தரோட மெமரியை சுத்தமா அழிச்சிட்டு அந்த மெமரியே ஃபுல்லா மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட டைம் லைனையும் மாத்த முடியும். புது மனுஷங்களை உருவாக்கவும் முடியும். அப்படி இல்லைன்னா இருக்கிற மனுஷங்களை அழிக்கவும் முடியும். கிட்டத்தட்ட இந்த கோபிக் பொண்ணோட பவருக்கு ஒரு எண்டே கிடையாதுங்க. எக்கச்சக்கமான லிமிட்டே இல்லாத அளவுக்கு நிறைய பவர் இந்த கோபிக் அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணுகிட்ட இருக்கும். இந்த இன்னசென்ட்டான குட்டி பொண்ணுகிட்ட இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெட் ஸ்கல் பையன் இந்த கோபிக் பொண்ணுகிட்ட பாசமா ரொம்ப ஜென்டிலா பேசி இந்த குட்டி பொண்ணை அவனோட கைக்குள்ள போட்டுக்குவான். லிட்டரலி இந்த கோபிக் அப்படின்றது ரொம்ப சின்ன பொண்ணுங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து யார் பாசமா பேசினாலும் லைக் சின்ன குழந்தைங்களா நடத்துவாங்கல்ல. நம்ம ரெட் ஸ்கல் பாசமா இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுனால நம்ம ரெட் ஸ்கல் சொன்ன எல்லாத்தையுமே இந்த பொண்ணு உண்மை நம்பிடும். லிட்டரலி நம்ம ரெட் ஸ்கல் வந்து இந்த பொண்ணுகிட்ட ஹைட்ரா தான் நல்லவங்க, ஹைட்ரா தான் இந்த உலகத்துக்கு சேஃப்டியை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி வச்சிருப்பான். இந்த சின்ன பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது கூட தெரியாம இந்த ரெட் ஸ்கல் சொல்ற எல்லாத்தையும் நம்பியிருக்கோம். இந்த கோபிக் பொண்ணு நம்ம ரெட் ஸ்கல் சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுனால அடுத்து இந்த ரெட் ஸ்கல் பையன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த டைம் லைன்ல ரியலா இருக்கிற அந்த கேப்டன் அமெரிக்காவை அந்த ரியாலிட்டியில இருந்து அழிச்சிட்டு அந்த இடத்துல புதுசா ஒரு கேப்டன் அமெரிக்காவை வர வச்சிருவான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், இவன் என்ன பண்ணுவானா, கேப்டன் அமெரிக்காவோட பாஸ்ட்ல இருந்து அவரை வளர்த்தது ஹைட்ரா தான், ஹைட்ராக்கு கீழே தான் இந்த கேப்டன் அமெரிக்கா வளர்ந்தாரு, ஹைட்ரா பேச்சை தான் இந்த கேப்டன் அமெரிக்கா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டியில இருந்த கேப்டன் அமெரிக்காவோட ஃபுல் மெமரியுமே அழிச்சிட்டு ஃபுல் ஹிஸ்டரியுமே அழிச்சிட்டு இவன் எந்த மாதிரி கேப்டன் அமெரிக்காவோட மெமரிஸ் இருக்கணும்னு நினைச்சானோ அது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு புது கேப்டன் அமெரிக்கா உருவாக்கி இருப்பான். அதுதான் கேப்டன் ஹைட்ரா. இந்த கேப்டன் ஹைட்ரா ஒரு பொய்யான ஆள் கிடையாது. இந்த கேப்டன் ஹைட்ராவை பொறுத்தவரை இவரு தான் ஒரிஜினலான கேப்டன் அமெரிக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோபிக் கேரக்டரை பயன்படுத்தி இந்த ரெட் ஸ்கல் பையன் இந்த ரியாலிட்டியில இருந்த கேப்டன் அமெரிக்காவோட முழு ஹிஸ்டரியையும் மெமரியையும் ஃபுல்லா அழிச்சிட்டு ஹைட்ரா தான் இந்த கேப்டன் அமெரிக்காவை எடுத்து வளர்த்ததாகவும் இவனோட எல்லா மெமரியும் ஹைட்ரா கூட இருக்கிற மாதிரி மட்டுமே மாத்தி ஹைட்ராக்காக மட்டுமே இந்த கேப்டன் அமெரிக்கா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கேப்டன் அமெரிக்கா தான் இந்த கேப்டன் ஹைட்ரா. இந்த ரெட் ஸ்கல் சொட்ட பையன் எவ்வளவு பிளான் போட்டிருக்கான் பாத்தீங்களா? சரி, கேப்டன் அமெரிக்காவுக்கு பதிலா இந்த கேப்டன் ஹைட்ரா வந்துட்டாப்ல. அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா எங்க போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த இடத்துல இருந்து அழிஞ்சு போயிருக்க மாட்டாரு. அந்த கோபிக் அப்படின்ற குட்டி பொண்ணோட மெமரி ரியாலிட்டியில ஒரிஜினலான கேப்டன் அமெரிக்கா இன்னும் உயிரோட தான் இருப்பாப்ல. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவர் கடைசியா வெளியே வருவாரு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ண இந்த கேப்டன் ஹைட்ரா என்ன பண்ணுவானா, ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா மறைஞ்சு போய் இந்த கேப்டன் ஹைட்ரா கேப்டன் அமெரிக்காவா வந்தது யாருக்குமே தெரியாம கேப்டன் அமெரிக்காவோட இடத்த இந்த கேப்டன் ஹைட்ரா பிடிச்சிருப்பான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவனை கேப்டன் அமெரிக்கா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அதை பயன்படுத்தி இந்த கேப்டன் ஹைட்ரா ஷீல்ட கண்ட்ரோல் எடுத்துருவான். அவனோட முகத்தறியை கிழிச்சிட்டு நான் தான்டா கேப்டன் ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா எல்லார்கிட்டையும் சொல்றான். பல சதிகளை பண்ணி ஒட்டுமொத்த யூஎஸோட லீடராகவே ஆயிடுவான். இவன் லீடர் ஆனது மூலமா ஹைட்ரா அமெரிக்காவே டேக் ஓவர் பண்ற சிச்சுவேஷன் வந்துரும். அண்ட் ஒரு கட்டத்துல ஹைட்ரா அமெரிக்காவே ரூல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஹீரோஸ் எல்லாம் இந்த கேப்டன் ஹைட்ரா பண்ண சதியால அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இன்ஹியூமன்ஸ், அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் இவங்கெல்லாம் ஹைட்ராக்கு எதிராக பயங்கரமா போராட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பண்ண இந்த கோபிக் அப்படின்ற குட்டி பொண்ணு நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிடுது. அந்த பொண்ணை பொறுத்தவரை ரெட் ஸ்கல் சொன்னதுபடி பாத்தீங்கன்னா ஹைட்ரா தான் நல்லவங்க. ஆனா உலகத்துல இருந்த எல்லாருமே ஹைட்ராவை வெறுக்கிறத பார்த்து இந்த பொண்ணுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டவுட் வருது. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு எல்லாமே புரிய வந்து ஹைட்ரா எவ்வளவு கெட்டவங்க, ரெட் ஸ்கல் இந்த குட்டி பொண்ணுகிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ற
எல்லாமே இந்த கோபிக் பொண்ணுக்கு புரிய வருது. அண்ட் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரிஜினல் ஸ்டீவ் ராஜஸ் கோபிக்கோட மெமரி ரியாலிட்டி இருந்து தப்பிச்சு ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்துடுறாப்புல. அண்ட் இந்த இடத்துல தான் ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா கேப்டன் ஹைட்ரா கூட பயங்கரமா சண்டை போட்டு அந்த கேப்டன் ஹைட்ராவையும் கடைசியா டிஃபீட் பண்ணிடுறாப்புல. என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் கூட ஒண்டி கொண்டு நிக்க முடியாதுல. அண்ட் இது எல்லாத்தோட கடைசியா ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காவால கேப்டன் ஹைட்ரா டிஃபீட் செய்யப்படுறாப்புல. இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த கோபிக் அப்படின்ற குட்டி பொண்ணு நம்மளால தான் இவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டு அந்த பொண்ணு போயிருது. அண்ட் போறதுக்கு முன்னாடி ரியாலிட்டி மாற்றப்பட்ட கேப்டன் அமெரிக்காவோட அந்த மெமரி எல்லாம் ரியாலிட்டியில இருந்து அழிச்சிட்டு பழையபடி இருந்த மாதிரியே ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காவை அந்த ரியாலிட்டியில மாத்திரா. சோ இதுதான் இந்த கேப்டன் ஹைட்ராவோட கதையை. இவர் எப்படி உருவானாரு, எப்படி கடைசியா இவரோட கதை முடிஞ்சு அப்படின்றது இதுதான். உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கேப்டன் ஹைட்ரானா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ இந்த கேப்டன் ஹைட்ரா அடுத்த கட்டமா வர போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலையோ அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லயோ எந்த விதத்துலலாம் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கேப்டன் ஹைட்ரா அப்படின்றாரு ஒரு மல்டிவர்ஸ் வேரியண்டா ஆல்டர் டைம் லைன்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேப்டன் அமெரிக்காவோட வேரியண்டா ஈஸியா காமிக்கலாம். லைக் ஒரு வில்லன் டைப்பான கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம டாக்டர் டூமுக்கு கீழே ஒரு அவெஞ்சர்ஸ் டீமே வருமா. அண்ட் அந்த டீமுக்கு இந்த கேப்டன் ஹைட்ரா வந்து ஒரு லீடரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் பார்க்க கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருப்பார் இல்லைங்க. அண்ட் அதை பயன்படுத்தி இவரோட எனிமிஸ் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியா நான் தாண்டா கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இவர் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் ஈஸியா செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம டாக்டர் டூமே ஒரு டைம் லைன்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காவோட காமிக்கல் எப்படி இந்த கோபிக் பொண்ணு ஒட்டுமொத்த கேப்டன் அமெரிக்காவோட மெமரியையும் சேஞ்ச் பண்ணி ஹைட்ரா கேப்டன் அமெரிக்காவா மாத்திச்சோ அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காவை நம்ம டாக்டர் டூமே கேப்டன் ஹைட்ராவா மாத்தி கூட கூட்டிட்டு வரலாம். கேப்டன் ஹைட்ரா வரத்துக்கு 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. நினைச்சு பாருங்களேன், கேப்டன் அமெரிக்காவும் கேப்டன் ஹைட்ராவும் நேருக்கு நேர் மீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அண்ட் காமிக்கல கேப்டன் ஹைட்ராவை கேப்டன் அமெரிக்கா பீட் பண்ணிருப்பாப்புல. ஏன்னா கேப்டன் அமெரிக்கா தான் ஒரிஜினலானவர். அப்படி பார்த்தோன்னா படத்துலையும் கேப்டன் அமெரிக்கா கேப்டன் ஹைட்ராவை பீட் பண்ற மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ? பார்க்கலாம். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.